நான் வலுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், ராஜீவ் காந்தி நகர் இந்த பகுதியில் ஏறத்தாழ 3000 குடும்பங்கள் நாங்கள் குடிசையெல்லாம் ஒழிக்கணுன்ற அடிப்படையில் வந்தவங்க. அங்கே குடிசையில் இருக்கவே கூடாதுன்றதான் எண்ணம். அதுதான் குடிசை ஒழிப்பு திட்டம். திராவிட மாடலோட திட்டமே அதுதான். குடிசையில் இருக்கிறவன் கல் வீடுக்கு வரணுன்றது அரசாங்கத்தோட எண்ணமாக இருக்கணும். ஆனால் இது குடிசையில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடாது. மிகப்பெரிய பச்சை போய் சொல்கிறார். நகர்ப்புறத்தில் நாங்கள் பட்டா கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு, குளத்தூரில் எந்த இடத்துல ஒரு பட்டா கொடுத்துருக்கோம் சொல்ல முடியுங்களா? அப்போ ஐயா ஸ்டாலின் 2009 துணை முதல்வராக இருக்காரு. அப்போ 1000 விளக்கு தொகுதி எம்எல்ஏ இந்த பகுதியில் பட்டா பிரச்சனைகள் இருக்கிறது, நான் மிக விரைவில் இதை நான் தீர்த்துருவேன்றார். அதோட அந்த பக்கம் அவர் வரது கிடையாது, இன்ன வரைக்கும் வந்தது கிடையாதுங்க. என்ன போல எத்தனை பேரோட வயிற்றுச்சல் ஒரு ஆதாரம் இல்லாமல் இருக்கு சார். ஆனால் நீங்கள் பட்டா கொடுத்துருன்னு சொல்றீங்களே, பச்சை போய் சொல்றீங்களே. யாருக்குமே பட்டா கொடுக்கல, ஒரு குடும்பத்துக்கு கூட கொடுக்கல. ஒரு குடும்பத்துக்கு கூட கொடுக்கல. மகாத்மா காந்தி நகர், சிவசக்தி நகர், கண்ணகி நகர்ல கொடுத்த ஒரு வீட காட்ட சொல்லுங்க. இந்த அடிமைகளோட ஆட்சி நடந்தது, ஒண்ணுமே உங்களுக்கு நடத்தப்படல. நான் எதிர்கட்சி செல்ல ஒன்றும் செல்ல, விடியல் ஆட்சி வந்தா உங்களுக்கு எல்லாம் விடிஞ்சிரும். எங்களுக்கு அதே வாக்குறுதி, சேம் அதே வாய், அதே வடை, அதே இடத்துல சொல்றாருங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா இவர் முதலமைச்சர் ஆயிட்டார். அப்கிரேட். இவரோட தரம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போச்சு. இப்போ உச்சபட்சம் முதலமைச்சர் ஆயிட்டாருங்க. எங்களுக்கு பட்டா தரன்னு சொல்லிங்களே, ஒரு முதலமைச்சரா இருந்தே உங்களால பண்ண முடியலையே. இப்போ நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்துட முடியும்? அமெரிக்க அதிபர் அனுபவம் நான் செய்வேன்னு சொல்லுவீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு பாருங்கள். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று குளத்தூர் தொகுதியிலிருந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி VS பொன்ராஜ் அவர்கள் குளத்தூர் தொகுதியினுடைய நிலவரங்களை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இருந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், முதலமைச்சர் அவர்கள் குளத்தூர் தொகுதியில் 3வது முறையாக போட்டியிட போகிறாங்க. அது ஒரு நட்சத்திர தொகுதி தான். ரொம்ப சிறப்பாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா சொந்த தொகுதி அப்படிங்கும்போது நீங்கள் அந்த தொகுதியில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே பண்ணலை, அந்த தொகுதியை கண்டுக்கவே இல்லை, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ப்ரூஃப்லாம் இருக்கணும். ஏன்னா அது ஒரு முதலமைச்சரனுடைய தொகுதி. ஸோ உண்மையிலே அங்கே என்ன நிலவரம் சார்? குளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதி 2006 2011 புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு தொகுதி. காலங்காலமாக வில்லிவாக்கம் தொகுதியில் அந்த தொகுதி, அந்த சட்டமன்றம் இருந்துச்சு. வில்லிவாக்கம் ஆசியாவிலே மிகப்பெரிய தொகுதின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து பிரிஞ்சது தான் அம்பத்தூர், மதுரவாயில், ஆவடி, இப்போ வில்லிவாக்கம் அந்த மாதிரி தொகுதி. அதில் ஒரு பகுதியாக இருந்தது தான் இந்த குளத்தூர் தொகுதி. இருக்கிறதுல ஒரு சின்ன தொகுதி தான். அப்போ இந்த தொகுதியை பிரித்து ஒரு சின்ன தொகுதியாக வந்திருக்கு. அதில் ஒரு துணை முதல்வராக இருந்தவர் இங்கே போட்டி போடுறாரு. அப்படின்னும் போது இதுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ட்டு எல்லா மக்களும் ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. அந்த சமயத்தில் சைதை துரைசாமி அங்கே நின்னார். ஆப்போசிட்டில் சைதை துரைசாமி நின்னார். அவர் ஒரு வீடு தவறாமல் நடந்து போயே ஓட்டு கேட்டார். இப்போ ஐயா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு பாயிண்டில் கேட்பாங்க, எல்லாம் தான் வழக்கம். அப்போ அந்த மாதிரி நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அவர் அது செய்யலைங்க. அதான் உண்மை. இல்லை, என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, என்ன செய்யலை அவர்? இந்த குளத்தூர் தொகுதியை நான் புதுமையாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறார். சென்னை, சிங்கப்பூர், சென்னை ஏற்கனவே சென்னை மேயராக இருந்தார். அது வட சென்னை பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ளே வருது. நான் அதை தொகுதியாக மாற்றுவேன். நான் இதுக்கு முன்னால் 1000 விளக்கு தொகுதியில் இருந்தேன். அது ஒரு நகர்ப்புற தொகுதி. இந்த தொகுதியில் நான் வண்ண மீன்கள் உற்பத்தியாக நிறைய இருக்குது, இதை நான் மாடலைஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. இந்த பகுதியில் ஏகப்பட்ட சின்ன சின்ன நகர்ப்புறங்கள், இந்த 200 அடி சாலை அந்த குறுக்காக வந்ததால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் பட்டா பிரச்சனை நிறைய இருக்குது, அவங்களெல்லாம் நான் பட்டா கொடுப்பேன், பட்டா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல குண்டு குழி இல்லாத சாலைகள், குறிப்பாக தண்ணி நிற்காத அளவுக்கு நான் இது பண்ணுவேன், வசதி. மழை காலத்தில் சென்னை ஃபுல்லாக சொல்ல தான் செஞ்சாங்க. ஆமாம், சொன்னாங்க. சென்னை ஃபுல்லாக நாங்கள் இதில் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆமாம், 4000 கோடி செலவழிச்சாங்க. 4000 கோடி பேக்கேஜ் உருவாக்குனேன். பட் அந்த பேக் எங்கே போச்சுன்னு தான் தெரியல. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா கண்ணகி நகர்ன்ற பகுதி. இந்த பகுதி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குளத்தூர் ஏரின்னு ஒன்று இருந்தது. ஏற்கனவே ஒரு கண்ணகி நகர் பிரச்சனையில் இருக்குது. ஆமாம், குளத்தூர்னு ஏரி இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. இப்போ சின்னதாக இருக்குது. 1985 84 முதல்ல ஐயா இந்த 200 அடி ரோடு ஃபார்ம் பண்ணும்போது, ராஜீவ் காந்தி தேசிய நெடுஞ்சாலை கிண்டியிலேருந்து ஆரம்பிக்கும், 800 போய் முடியும்.
இந்த சாலையை போடும்போது இந்த குளத்தூர் ஏரிக்கு உள்ள வர்ற தண்ணி வர்ற வழி அடைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் 85 என்ன பண்ணுது, குளத்தூர் ஏரியை வழக்கொழிஞ்சு போகிற அளவுக்கு அதில் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த ஏரியில் தண்ணி நிரப்பப்படலன்றதுக்காக அந்த ஏரியாவை தலைமைச் செயலக ஊழியர்களுக்காகவும் செக்ரட்டரியில் வேலை செய்கிறவங்களுக்காக இதை பிளாட் போட்டு கொடுத்துடலான்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அரசாங்கம் ஒரு சர்வே பண்ணுது. இது நடந்தது உண்மை. அதுக்கப்புறம் இந்த ஏரியில் வந்து தண்ணி தேக்க முடியும். ஏரி அதுக்கப்புறம் 85 அந்த ஏரி வழக்கில் இல்லைங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, குடிநீர் ஆதாரத்துக்காக அரசாங்கம் அதில் ஒரு 2 பம்பிங் ஸ்டேஷன் கிணறு மட்டும் உருவாக்குது. கிணறு மட்டும் தான் உருவாக்குது. கிணறு மட்டும் இருக்கும், தண்ணிலாம் வராது. பம்ப் பண்ணி எடுப்பாங்க. அந்த இடத்துல போர் போட்டு தண்ணி எடுத்து பகுதி வாழ் மக்களுக்கு போகுது. பூம்புகார் நகர்ன்ற ஏரியா தான் கொஞ்சம் பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் தான் இப்போ அந்த கல்லூரியை உருவாக்கியிருக்காங்க. அங்கே ஒரு கல்லூரி உருவாக்கியிருக்காங்க. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்றளவில் இருக்குது, ஆனால் மக்களுக்கு பயனுள்ளது எதுவுமே செய்யலை. இப்போ நான் வலுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர் இந்த பகுதியில் ஏறத்தாழ 3000 குடும்பங்கள் நாங்கள் இருக்கோம். 64வது வட்டம், 65வது வட்டம் வார்டு எல்லாமே குளத்தூர் தொகுதிக்குள்ளே தான் வருது. குளத்தூர் தொகுதியில் மொத்தம் 7 வட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் குடிசை பகுதிகளா? குடிசை பகுதி, ஒரு காலத்தில் குடிசை பகுதி. குடிசையெல்லாம் ஒழிக்கணுன்ற அடிப்படையில் வந்தவங்க அங்கே குடிசையில் இருக்கவே கூடாதுன்றதான் எண்ணம். குடிசையை ஒழித்துட்டு காங்கிரீட்டு வீடாக மாற்றுறன்ற எண்ணத்தில் அரசு செயல்படுறதாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க நோக்கம் அது கிடையாது. குடிசையில் இருக்கிறவன் அங்கே இருக்கவே கூடாது. அதுதான் குடிசை ஒழிப்பு திட்டம். திராவிட மாடலோட திட்டமே அதுதான். குடிசையில் இருக்கிறவன் கல் வீடுக்கு வரணுன்றது அரசாங்கத்தோட எண்ணமாக இருக்கணும். ஆனால் இவங்க வந்து குடிசையில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது எண்ணம். அது அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். அப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, 2009 இவர் வந்து துணை முதல்வர் இருக்கார். அப்போ இவர் வந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியோட எம்எல்ஏ அவர். அப்போ 2009 எலெக்ஷனுக்கு வராரு. அந்த பகுதியில் வராரு. அங்கே பாயிண்ட்லாம் இருக்கும், எந்தெந்த இடத்துல பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிகள்லாம் பொதுக்கூட்ட மேடைகள் கொடுக்குற பாயிண்ட்ஸ் இருக்கும், இடங்கள் இருக்கும். அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில், பூம்புகார் நகர் ஏரியான்னு இப்போ நான் சொன்னேன், அந்த கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஏரியாவில் தான் எப்போவுமே மீட்டிங் எல்லா அரசியல் கட்சியும் போடுவாங்க. முக்கியமான எலெக்ஷன் பாயிண்ட் அங்கே தான் நடக்கும். அதை ஒட்டி தான் நாங்கள் அது இடதுபுறத்தில் எங்களோட கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், சிவசக்தி நகர், அனுஷா நகர், அப்படி ஒரு 7-8 நகர்கள் இருக்குது. இதில் அம்பேத்கர் நகர், தென்பன் நகர் இதெல்லாம் வருது. இதெல்லாம் சர்வே நம்பர் 11. இந்த குடிசை மாற்று வாரியத்தில் இந்த ஏரியை வந்து குடிசை மாற்று வாரியத்தில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 1989 முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் சொல்கிறாங்க, குடிசை மாற்று வாரியத்தில் எடுக்கிறாங்க. எடுக்கப்பட்டு விடுபட்டு போன இடத்துல நாங்கள் இருக்கிறோம். சர்வே நம்பர் 11. இந்த சர்வே நம்பர் 11 இருக்கக்கூடிய 4-5 நகர்களில் எடுத்துட்டு விடுபட்டு போன இடத்துல நாங்கள் இருக்கோம். எதுக்காக எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு விவரம் தெரியல. ஒரு சர்வேயில் குடிசை மாற்று எடுக்கணும்னா மொத்தமாக எடுத்துக்கணும். ஒரு பர்டிகுலர் இந்த பகுதியை மட்டும் கண்ணகி நகர், மெயினாக கண்ணகி நகர், ஏன்னா கண்ணகி நகர் தான் அந்த 11க்குள்ளே வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி இருக்கிற 53/2 இதெல்லாம் இந்த பகுதியில் வருதுங்க. ஒரு 7 மக்கள் வந்து 7 தெரு அந்த நகரில் இருக்கிற மக்கள் வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பை போட்டு, ஏன்னா அது வந்து பத்திரப்பதிவு 1993 இப்போ நான் இருக்க இடமே கண்ணகி நகர் பார்த்தீங்கன்னா 1993 89 குடிசை மாற்று வாரியத்தில் எடுக்கும்போது சரி இங்கே இடம்ன்ற அடிப்படையில் அங்கே மடக்கி இருந்தவங்ககிட்டையும் நாங்கள் வாங்கி அதை வந்து செம்பியம் குளத்தூர் எல்கைக்கு உட்பட்டு, குளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்பியம் சார் பதிவாளர் இடத்துல பதிவு பண்ணுறோம். ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் பதிவு பண்ணுறோம். அப்போ 95 அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு 96 ஒரு ஜீவோ ஒன்று போடுது. இந்த இதில் வந்து மேற்கொண்டு எதுவும் பதிவு பண்ணக்கூடாது. அப்போ 96 பதிவு பண்ணாமல் நின்று போச்சு. 96 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. ஆட்சி மாற்றத்து மூலம் ஐயா கலைஞர் அவர்கள் வராங்க. கலைஞர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட பகுதிக்கு வந்து மின் இணைப்பு தராங்க. ஒரு விளக்கு என்ற திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு அந்த குண்டு பல்பு அப்படின்ற திட்டத்தில் மின் விளக்கை கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த நகருக்கு கரண்ட் கொடுக்குறாரு. யார்? கலைஞர் ஐயா கொடுக்குறாரு. அதை வாங்கின பெண்மணி வந்து ஈஸ்வரி அம்மான்னு என் வீட்டுக்கு பக்கத்தில். அது மூலமாக தான் அந்த நகருக்கு மொத்த நகருக்குமே கரண்ட் கிடைக்குது. எப்படி உருவாதுன்னு உங்களுக்கு அடிப்படையில் நான் சொல்லிட்டு வந்துட்டே இருக்கிறேன். 96 அப்போ 2009 அதுக்கப்புறமா ஆட்சி மாற்றம் நடக்குது. 2001 வருது, 2006 வருது, யாரும் கண்டுக்கல. இந்த நகர் வந்து டெவலப் ஆகிட்டே வருது. ஏரியில் தண்ணி தேக்கப்படலை. அங்கே வந்து அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, சென்னை குடிநீர் குளத்தூர் குடிநீர் ஏற்ற நிலையம்னு சொல்லி உருவாக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று உருவாக்குது. அதாவது 2 கிணறு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 2 கிணறு என்ன ஆகுதுன்னா குடிநீருக்கு உண்டான இதாகுது. அதாவது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு ஒதுக்கியிருக்காங்க, எங்கள் பகுதியை ஒதுக்கலாங்க. ஆக அந்த டோட்டலாகவே அதில் இருக்கிறவங்க கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வந்து வழக்கொழிஞ்சு போச்சு, இதை நீர் தேக்கப்படலைன்னு சொல்லிட்டு அரசாங்கமே தண்ணியில் விளக்கமாக கோர்ட்டு கொடுக்குது. இந்த ஏரி ஆக்கிரமிப்புன்றது கிடையாது அப்படின்றத அரசாங்கமே
கிளியர் பண்ணுது, இதில் வந்து நாங்கள் நீர் தேக்கப்படவில்லை அப்படின்ட்டு. அப்போ ஒரு பகுதி மக்களுக்கு குடிசை மாட்டு வாரத்தில் எடுத்தவங்களுக்கு அதுக்கு உண்டான பில்லே போட்டு தரல, அவங்களாம் எடுத்து ஒரு ரெக்கார்டிங்கள் மட்டும் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், குடிசை மாட்டு வார சார்பாக எங்களை எடுங்க, விடுபட்டு போனதில் தான் நாங்கள் இருக்கோம், என்ன பணம் கட்டுறோமோ நாங்கள் கட்டிடுறோம். இது எங்களோட கோரிக்கை 1996 இருக்கும்போது தான் மின்சாரம் எங்களுக்கு வருது. இல்லை மற்றவங்களுக்குலாம் கிடைச்சி அது டெவலப் ஆயிருச்சா? கிடையாது, அதுவும் டெவலப் ஆகலையா? கிடைச்சவங்களுக்கும் டெவலப் ஆகலையா? கிடைச்சவங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் இப்போ மிகப்பெரிய பச்சை போய் சொல்கிறார். நகர்ப்புறத்தில் வந்து நாங்கள் பட்டா கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு, குளத்தூரில் எந்த இடத்துல ஒரு பட்டா கொடுத்துருக்கோம் சொல்ல முடியுங்களா? இல்லை அந்த 7 நகரில் கிடைக்கல. சிவசக்தி நகர், மகாத்மா காந்தி நகர், அனுசியா நகர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது வருதோ இல்லையோ அனுசியா நகரில் ஒரு போலிங் ஸ்டேஷனே உருவாகி இருக்குதுங்க. கடந்த 3 தேர்தலில் அங்கே ஒரு போலிங் பூத்து ஓட்டு போடக்கூடிய இது ஒரு ஏகப்பட்ட மக்கள், எல்லாம் அடித்தட்டு மக்கள், கோயம்பேடில் வேலை செய்கிறவங்க, கொஞ்சம் நடுத்தர மக்கள், எல்லாம் படித்த பசங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, நீங்கள் பட்டா கொடுக்குறேன்னு சொன்னீங்களா, நம்பிக்கையை ஊட்டினீங்களா இல்லையா? எங்களுக்கு சொல்லிட்டு குடிசை மாட்டு வாட்டில் எடுக்கிறேன்னு 89 வர்றோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 96 திரும்பி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மின் விளக்கு கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் மின்சாரம் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் 2006 வந்து ட்ரைனேஜ் இணைப்பு கொடுக்குறீங்க, கழிவுநீர் இணைப்பு கொடுக்குறீங்க. அப்போ நாங்கள் என்ன நினைப்போம், சரி இந்த இடத்த வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம இதில் இருக்கிறோம், இது ஒரு நகராக உருவாக்கி தெருவெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாம் நிலத்தடி கேபிள்லாம் போட்டு டெவலப் பண்ணிட்டாங்க, இது அரசாங்கம் கொடுக்கும், அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை மீறாதுன்றதுல அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். இப்போ 2009 அதாவது ஐயா ஸ்டாலின் சொல்கிற கருத்துக்கு நான் வரேன். அடிப்படையில் நான் புரிய வச்சுட்டேன், எப்படி இந்த நகர் உருவாச்சுன்னு நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். அப்போ ஐயா ஸ்டாலின் வந்து 2009 துணை முதல்வராக இருக்கார். அப்போ அவர் வந்து ஆயிரவிளக்கு தொகுதி எம்எல்ஏ வந்து இந்த இடத்துல துணை முதல்வரான்ற ஒரு மிக உச்ச பதவிக்கு அடுத்த பதவியான பொறுப்பு இருந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகுதியில் பட்டா பிரச்சனைகள் இருக்கிறது, நான் மிக விரைவில் இதை நான் தீர்த்துருவேன்றார். முத்துமாரியம்மன் கோவிலில் பூம்புகார் நகர் அந்த பாயிண்ட்ல சொல்றாருங்க. அதோட அந்த பக்கம் அவர் வரது கிடையாது, இன்ன வரைக்கும் வந்தது கிடையாதுங்க. அவர் நீங்க மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். சுப்பிரமணிய நகர், சுப்பிரமணிய தெருன்னு அதுக்கு எங்க நகரை சேர்ந்த முன்னாள் தான் அவர் இறந்துட்டார். சமீபத்தில் இறந்தார். அவர் ஒரு 5 போன வருஷம் முன்னாடி இறந்துட்டார். அவர் இருக்கிற வரைக்கும் குடிசை மாட்டு வாரிய அழுத்தில் போயிட்டு நான் கேட்டுங்களா எடுத்துருவாங்க, அவங்களாம் என்ன எடுக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க சொல்லி அவர் பேரில் ஒரு தெருவே இருக்குது, சுப்பிரமணிய தெருன்னு ஒரு தெருவே இருக்குது. கஷ்டப்படுறவங்களாம் முன்னே வரணுன்றதுக்காக பாடுபட்டு அவர் தன்னோட சொந்த காசை போட்டுலாம் போய் அலைஞ்சிருக்கு. அவர் ஒருத்தர் அலைவார், அவர் கூட நாங்களாம் போவோம். இது எப்போ 2009? ஆமாம் 2009. இல்லை அதுக்கப்புறம் இப்போ 2011 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இல்லை 2021 திமுக வந்ததுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்களா? மூவ் பண்ணியிருக்கோம். இதே தான் நான் சொல்கிறேங்க. இது 2009 இந்த வாக்குறுதி கொடுக்குறாரு. அதே பாயிண்டில் 2009 2011 எலெக்ஷனில் இங்கே குளத்தூர் தொகுதியிலே மாண்பு முதலமைச்சர் வரை நிற்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். 2009 அவர் ஆயிரவிளக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் ஆனவர் இங்கே ஒரு உறுதியளிக்கிறார். நாங்கள் வந்து பட்டா பிரச்சனைலாம் எல்லாருக்கும் நாங்கள் பட்டா கொடுத்துருவோம், பட்டா பிரச்சனைகள் இருக்குது, நான் தீர்த்து விடுவேன்னு சொல்கிறார். எங்களை ஆதரிங்கன்னு கேட்குறாருங்க. நாங்கள் எதங்க நம்புகிறோம். அடுத்து 2011 வந்து அதே சொல்கிறாருங்க, சேம் அதே வடையை அங்கே சொல்கிறார். நான் வந்து இந்த நகரே சொல்கிறார், கண்ணகி நகர், சிவசக்தி நகர், அனுசியா நகர், மகாத்மா காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், இந்த நகர்களில் பட்டா பிரச்சனை இருக்குது, நான் வந்து தீர்த்துருவேன்றாருங்க. அப்போ வந்து ஒரு சாதாரண எம்எல்ஏவாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், எதிர்கட்சி எம்எல்ஏ கூட கிடையாது. 2011 அவர் ஒரு சாதாரண எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 5 வருஷமாக அவர்கிட்ட கொடுக்காத மனு கிடையாது. ஜவஹர்நகரில் இருக்கிற அலுவலகத்தில் போய் நாங்கள் கொடுக்காத மனு கிடையாதுங்க, பார்த்துருவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே ஒரு சில திமுக பிரமுகருக்கு அவங்களுக்கு தாங்க தெரிவிப்போம், ஐயா வந்தவொன்னு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வேலையை போட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி போக முடியும். அடுத்து ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுறாங்க. அடுத்து 2011 அப்புறம் 2014 நாடாளுமன்ற எலெக்ஷன் வருதுங்க. நாடாளுமன்ற எலெக்ஷனில் சேம் இதே முக ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில் எம்எல்ஏ இருக்காரு. அந்த இடத்துல வந்து அதே இடத்துல அதே முத்துமாரியம்மன் கோயிலுக்கு முன்னால் நின்று சொல்கிறாரு, இந்த பக்கத்தில் கண்ணகி நகரில், சிவசக்தி நகரில், அனுசியா நகரில், மகாத்மா காந்தி நகரில், ராஜீவ்காந்தி நகரில் பட்டா பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நான் தீர்க்குவேங்கிறாருங்க. 2014 வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஆமாம் 2014 திரும்பி அதே வாயி அதே வடையை அதே இடத்துல சொல்கிறாரு. அடுத்து என்ன ஆகுது, 2019 2014 அப்புறம் 2019 2014 அப்புறம் தொடர்ந்து அதிமுக ஆட்சி தான் இருக்கு. இப்போ
இல்லை இப்போ 16 to 21 வரைக்கும் இல்லை 89ல் கருணாநிதி வந்துதான், கலைஞர் அவர்கள் வந்துதான் அங்கே வந்து குடிசை மாடு இடத்துல எடுக்கணும்னு சொல்றாரு. பாதி இடத்துல ஈடுபட்டு போச்சு. இந்த 11க்கு அப்புறம் தொடர்ந்து அதிமுக 11க்கு அப்புறம் ஆட்சி. அதை சொல்ல வரேன். 2011 இவர் எதிர்கட்சி இது எம்எல்ஏ இருக்காரு. 2016 கொஞ்சம் இவர் டெவலப் ஆகிறாரு. எங்க நகர் அப்படியே தான் இருக்கு. இவர் எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. எதிர்கட்சி தலைவராக வந்து 2016 எலெக்ஷன் நிற்கும் போதே என்னை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்க, நான் எங்களோட ஆட்சி வந்த உடனே நான் இதை செய்வேன், இந்த பகுதியில் மக்களுக்கெல்லாம் நான் பட்டா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2016 கேட்குறேன். சரி, நம்ம எம்எல்ஏ தானே, நம்மளோட ஆட்சி வந்துட போகுது அப்படின்ட்டு அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இவரை மீண்டும் முதலமைச்சர், இவரை வந்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, எதிர்கட்சி அந்தஸ்து இவர் உயர்ந்துடுறாரு. ஆனால் எங்கள் நகர் அப்படியே தான் இருக்குங்க, எந்த மாற்றமும் ஏற்படல. அடுத்து 2019 எலெக்ஷனுங்க, வட சென்னையில் எம்பி தொகுதியாக இப்போ இருக்கிற ஆற்காடு வீராசாமியோட மகனை நீக்க வைக்கிறாருங்க. அவரும் ஒரு 10 வருஷமா அங்கே எம்பியாக இருக்காருங்க. அவரும் சேர்ந்து சொல்கிறாருங்க, இந்த பகுதியில் பட்டா பிரச்சனை இருக்குது. சேம் அதே டைலாக் சொல்கிறாருங்க. கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், ராஜீவ்காந்தி நகர், அனுஷா நகர், எல்லா இடத்துக்கும் எல்லாத்தையும் நாங்கள் பட்டா கொடுத்துருவேன். திமுக மட்டும்தான் சொல்லுதா? திமுக மட்டும்தான் சொல்லுது, வேற யாரும் சொல்லலை. வேற யாரும் அந்த இடத்துல வந்து சொல்ல மாட்டாங்க. வேற யாரும் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து சொல்லலை. முத்துமாரியம்மன் கோயில், முத்துமாரியம்மன் கோயில் பூம்புகார் நகர்ல சொல்லலை. அதுக்கு ஆதாரம் வேணா நான் கொடுக்குறேன். அவர் எந்த அந்த பூம்புகார் நகர் குளத்தூர்ல எங்க பிரச்சாரம் பண்ணா அந்த அவர் பிரச்சார வீடியோ போட்டு பார்த்தா தெரியல. நான் கொடுக்க வேண்டியது கைப்பொண்ணுக்கு கண்ணாடி இருக்கு, சரிங்களா? அப்போ 2019 இந்த வாக்குறுதி கொடுக்குறாரு. அப்பவும் சரி, நம்ம எம்எல்ஏ வேலை நம்பிக்கை வச்சு நாங்கள் அதை செய்கிறோங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, 2021 இந்த அடிமைகளோட ஆட்சி நடந்தது, ஒன்றுமே உங்களுக்கு நடத்தப்படல, நான் எதிர்கட்சி செல்ல ஒன்றும் செல்ல, விடியல் ஆட்சி வந்தால் உங்களுக்கெல்லாம் விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, எங்களுக்கு அதே வாக்குறுதி, சேம் அதே வாய், அதே வடை, அதே இடத்துல சொல்கிறாருங்க. இங்கே நான் பட்டா கொடுத்துருவேன், கண்ணகி நகர், மகாத்மா காந்தி நகர், அனுஷா நகர்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை நம்பி ஓட்டு போட்டால் இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். அப்கிரேட், இவரோட தரம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து போச்சு. இப்போ உச்சபட்சம் முதலமைச்சர் ஆகிட்டாருங்க. முதலமைச்சர் ஆன பிறகு இந்த மனுஷன் சம்பாந்தாரா, செஞ்சாரா, செய்வாரா, அப்படி எதுவும் செஞ்சாரா? 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் வந்ததுங்க, திரும்பியும் அதே வடையை சுட்டாருங்க. ஒரு எம்எல்ஏவாக இருக்கும்போது, வேற ஒரு பகுதியோட துணை முதல்வராக இருக்கும்போது நீங்கள் செய்யலாம். அந்த அந்த நகரோட பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பில்லை. அதிகாரி மூலமாக தான் உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வர முடியும், எங்களோட மனுக்கள் மூலமாக தான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். துணை முதல்வராக இருக்கும்போது நாங்கள் இது உங்ககிட்ட கொண்டு வந்தோம். உங்களுக்கு பல வேலைகள் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுக்கே நீங்கள் துணை முதலமைச்சர், அதனால எங்களை ஒதுக்கி இருக்கலாம். சம்பந்தப்பட்ட தொகுதிக்கே எம்எல்ஏ வரீங்க, எம்எல்ஏவா நீங்கள் அதை தீர்க்க முடியல. சாதாரண எம்எல்ஏவா நீங்கள் 2014 தீர்க்க முடியல. 2016 எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்துல நீங்க வந்து எம்எல்ஏ நாங்கள் திரும்பி தேர்ந்தெடுக்கிறோம். அப்பவும் நீங்க வந்து அந்த நகரை நீங்க கண்டுக்கல, அந்த நகர்கள், அந்த நகர் 3000 குடும்பங்களை நீங்க கண்டுக்கல, நடுத்தரில் விட்டுட்டீங்க. இவர் 2021 உங்களை மேலும் மேலும் நம்பி முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். நீங்க தானே சொன்னீங்க, துணை முதல்வராக இருக்கும்போது செய்ய முடியாத மு.க. ஸ்டாலின் அவர்கள், சாதாரண குளத்தூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்து செய்ய முடியாத முதல்வர் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரோடு வந்துட்டீங்களே சம்பந்தப்பட்ட தொகுதியில். நான் வேற தொகுதி சொல்லலையே, உங்கள் தொகுதிக்குட்பட்ட 64, 65, 66 வட்டங்கள் உள்ள பகுதியில் நான் சொல்றேன். எங்களுக்கு பட்டா தரன்னு சொல்லுங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தே உங்களால பண்ண முடியலையே, இப்போ நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்துட முடியும்? அமெரிக்க அதிபர் அனுப்ப நான் செய்வேன்னு சொல்லுவீங்களா? உங்க மனசாட்சி தொட்டு பாருங்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. என்ன பிரச்சனை அங்க ஏன் கொடுக்க மாட்டோம்? ஏன் அதான் தெரியல. அதை இப்போ நல்லா கேட்டுருங்க. அதே அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இல்லை எதுவும் அதிகாரிகள் ஏதாவது காரணம் சொல்றாங்களா சார்? அதிகாரிகள் காரணம் எதுவும் கிடையாது சார், அரசாங்கம் சொல்றதாங்க சார். நம்ம அரசாங்கம் யாரு? இல்லை இப்போ நீங்க நம்ம மாநகராட்சி அதிகாரிகள் ஏதாவது காரணம் சொல்லுவாங்கல்ல, இப்போ கமிஷனர்கிட்ட எல்லாம் போயிருப்பீங்க. ஆமா, அவங்க எல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க சார்? அது விரைவில் சேர்த்து விடுவார்கள், விரைவில் சேர்த்து விடுவார்கள். நான் என்ன சொல்றேன், 30 வருஷமா எப்ப எடுக்கும்போது உங்களை தூக்கி வெளியே கடாச்சிட்டேன்டா, என்னோட உழைப்பெல்லாம் இதில் போட மாட்டோமே. எங்களோட கனவுகள், உங்களோட கனவுகளை சொல்லுவோம், நான் நிறைவேற்றுறேன்னு சொன்னீங்களே. 30 வருஷமா கனவு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கமே, 15 வருஷமா உங்ககிட்ட நிறைய சொல்றமே, இதையும் செய்யல. என்ன போல எத்தனை பேரோட வயிற்றுச்சல், ஒரு ஆதாரம் இல்லாம இருக்கு சார். ஆனா நீங்க வந்து பட்டா கொடுத்துறேன்னு சொல்றீங்களே, பச்சை போய் சொல்றீங்களே. யாருக்குமே பட்டா கொடுக்கல, ஒரு குடும்பத்துக்கு கூட கொடுக்கல. ஒரு குடும்பத்துக்கு கூட கொடுக்கல. மகாத்மா காந்தி நகர், சிவசக்தி நகர், கண்ணகி நகர்ல கொடுத்த ஒரு வீட்டை காட்ட சொல்லுங்க. சவால் ஒரு முதலமைச்சருக்கு நகர் புலத்துல இருக்கு, உங்க தொகுதியில இருக்கு, நாளைக்கு காட்ட சொல்லுங்க. அந்த பகுதியில அந்த நான் சொல்ற நகரை சுட்டி 4,52,00,000 ஒரு பார்க்கு. எதுக்கு அந்த பார்க்கு? பொதுமக்களுக்கு, வட சென்னை வளர்ச்சி திட்டம் சார்பா பொதுமக்களுக்காக ஒரு பார்க்கு. அது எப்படிங்க நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருந்தாங்க, பார்க் எப்படிங்க கட்டுவீங்க? சட்டத்துக்கு இடம் கொடுக்குதா? நீர்நிலை ஆக்கிரமிப்பாக இருந்தால் அதுல பார்க்கு கட்டுறதுக்கு சட்டம் அனுமதிக்குதா? இல்ல 4,52,00,000 ரூபாயை எந்த ஜீவோ மூலமா செஞ்சீங்க?
அந்த ஜியோ போட உரிமை உள்ள முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஏழைப்பாளைகளுக்கு பட்டா கொடுக்குறது ஏன் உங்களுக்கு முடியல? குடிசை மாட்டு வீட்டில் எடுத்துட்டு உங்களுக்கு உண்டான நிலத்தை, அந்த நிலத்தை உங்களுக்கு அது தேவை இருக்கா? அரசாங்கத்துக்கு இந்த நிலம் தேவைப்படுது. 10-15 வருஷம் சொல்லிட்டு போயா. ஓட்டு அரசியல் பண்றீங்க, எல்லா அரசியல் கட்சியும் ஓட்டு அரசியல் பண்றீங்க. செக்கு மாடு நம்ம ஊர்ல கேள்விப்பட்டிருப்போம். செக்கு மாடு முன்னால ஒரு வைக்கல ஒன்று கட்டி விட்டுருவாங்க. அந்த வைக்கல் கிடைக்கும் சுத்தி வரும். எங்க ரத்தத்தை உரிறீங்க அரசியல்வாதிகளை. 5 வருஷமா இருந்த ஸ்டாலின் அவர்களே, மிகப்பெரிய தவறு. என்னோட கேள்வி ஒரே ஒரு சந்தேகம் தான். ஒரு துணை முதல்வராக இருந்த போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எம்எல்ஏவே சம்பந்தப்பட்ட தொகுதியில எம்எல்ஏவாக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த அதே இடத்துல கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. முதலமைச்சராக இருந்து நிறைவேற்றலையே, இன்னும் என்ன வாக்குறுதி நீங்க கொடுப்பீங்க? குளத்தூர்ல நீங்க அப்படி என்ன செஞ்சிட்டீங்க? அந்த மக்கள் 3000 குடும்பங்களும் இப்ப என்ன மனநிலையில இருக்காங்க? இதே மனநிலை தான். இல்ல ஓட்டு போடுவாங்களா? எதுங்க இல்ல இப்போ ஓட்டு போடுற மனநிலையில இருக்காங்களா? ஓட்டு போறதை விட இவங்க நோட்டு கொடுக்கல. ஒரு 100 அதாவது ஒரு பூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1300 ஓட்டு இருக்குங்க. 1300 ஓட்டுல 100 ஓட்டுக்கு 2 பேர்ன்ற விதத்துல கட்சிக்காரங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவங்களை கொண்டாந்து ஓட்டு, அதுதான் தைரியமா சொல்றாரு திரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நம்ம கணக்கு பிரகாரம் 350 ஓட்டு வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்றாரு. ஒற்றுமையா இல்ல அவங்க. யாரு அங்க அந்த 3000 குடும்பங்களும்? சார் நாங்க ஒற்றுமையா தான் சார் இருக்கிறோம். எங்களுக்கு பயமுத்துறாங்க சார். சமீபத்தில் ஒரு 6 மாசம் முன்னாடி நடந்தது ராஜீவ்காந்தி நகர்னு சொல்றாங்க. என்ன நடந்தது? ராஜீவ்காந்தி நகர் ஒரு தனிப்பட்ட முகமது ஹுசேன் காலனி என்ற ஒரு பகுதியிலிருந்து விடுபட்ட போன ஒரு கொலை ஏரியாவான். அரசாங்கத்துறை ஏதோ நிலமாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. திடீர்னு ராஜீவ்காந்தி நகர்னு 20 வருஷமா இருந்தவனை அவனை வந்து வெளியேற்றி வீடு அடிக்க வந்து ஒருத்தன் தக்கணும் பண்ணியே செத்துட்டான். செந்தில் நகர் சிக்னலுக்கு அடுத்து இடது புறத்தில். நான் சொல்றேனே, இந்த 200 அடி சாலை தான் எங்களை பிரிக்குது. இந்த பக்கம் ராஜீவ்காந்தி நகர், இந்த பக்கம் மகாத்மா காந்தி நகர், இந்த பக்கம் கண்ணகி நகர். அதை ஒட்டி அப்படியே ஒரு ரவுண்டு. உங்களுடைய ஆதங்கம் புரியுது. உங்களுடைய அந்த வீடு பட்டா வந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க செய்யலை. அதுக்கான சின்ன முன்னெடுப்பு கூட ஒரு முன்னெடுப்பு கூட கிடையாதுங்க. எப்படிங்க ஒரு முதலமைச்சர், நான் நீங்க சாதாரண ஒரு சாதாரண எளிமையான கேள்வி தான் கேட்குறேன். உச்சபட்ச அதிகாரத்தில் நீங்க உட்காந்து ஒரு கையெழுத்து போட்டால் முடிஞ்சிருமே திரு ஸ்டாலின் அவர்களே. என்ன பிரச்சனை? எப்போ அவங்களுக்கு தர முடியாதா? போங்கடா வெளியே. எங்களை பிச்சு வெளியே வீச வேண்டியதானே? இன்னும் எவ்வளவு நாள் எங்களை வந்து இந்த மாதிரி பால்படுத்த போறீங்க? அப்படி ஒரு இடத்துல வந்து 4,52,00,000 என்னோட வரி பணத்தை போட்டு யார் உங்களை அங்கே பார்க் கட்ட சொன்னா? பார்க் யாருக்காக? மக்களுக்காக பார்க்குனா மக்கள் எங்க இருக்கான்? மக்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிற? மக்களுக்கு தானே பார்க் போட்டிருக்க. வடச்சென்னை வளர்ச்சி திட்டம் மூலமா செலவு பண்ணிருக்க. அங்க என்ன நடக்குது? எல் ஷேப்ல ஒரு பார்க். 4,50,00,000 சிரிச்சு விடுவான் எவனை பார்த்தான்னா. பகல்ல பாத்தீங்கன்னா 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா பின்பக்கமா அந்த தண்ணி வழியா ஏறி வந்து கஞ்சா அடிக்கிறான் சார். உங்க பார்வை கொண்டு வரேன், செக் பண்ணிக்கிட்டோம். தவறான தகவல் நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கிடையாது. அந்த கார்னர்ல 1,52,00,000 ரூபாய்க்கு ஒரு ஏசி பேருந்து நிலையம், ரெட்டேரி சிக்னல்ல. யாரு கேட்டா உங்களுக்கு பேருந்து நிலையம்? 1,52,00,000 ரூபா. இப்படி விளம்பர மாடல் ரொம்ப அதிகமா சொல்றாங்க இல்லைங்க. நேத்து முந்தா நாள் சனிக்கிழமை காலையில பெரம்பூர் வீணஸ் ஸ்பெக்டர் மார்க்கு நேர் எழுத்தாப்புல காந்திஜி நினைவு ஆரம்ப பள்ளின்னு ஒன்று இருக்குது. காந்திஜியை வந்து உருவாக்கின பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் அது அந்த காலத்தில் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்க நான் பார்க்கல சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்துருக்க சின்னதாக இருந்திருக்குது. அதுபடி தான் அங்கே காந்தி சிலையாக ஒன்று இருக்குது. காந்தி ஞாபகார்த்தமாக ஒரு பள்ளி ஒன்று இருக்குது. அதை ஒட்டி அரசு சென்னை மாநகராட்சி குளத்தூர் தொகுதியில் அரசு அலுவலகங்களை திறக்கிறார். சனிக்கிழமை காலையில் 10 மணி போல் அந்த ரோட்டை நான் கிராஸ் பண்ணி போகிறேன். காலையில் கல் மண் ஜல்லியை போட்டு இது பண்ணுறாங்க. மதியம் 3 மணி போல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன். திடீர்னு பார்த்தா சிஎம்மோட கான்வாய் அங்கே நிற்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா இது திறக்க போகிறாங்களா? இந்த பக்கம் ஜன்னலில் போடல, உள்ள ஒன்றுமே போடலையா சார்? நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள். இந்த பக்கம் பார்த்தா 2-4 ஜன்னலில் போட்டு வச்சுருக்கீங்க. சாயங்காலம் 6 மணிக்கு திறந்துட்டாருங்க. சனிக்கிழமை 6 மணிக்கு திறந்துட்டாரு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு அதை படை போட்டு மூடிட்டாங்களே. ஏன்? தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்காக ஒரு அரசு அலுவலகத்தை வந்து முழுமை பெறாத ஒரு கட்டிடத்தை கண்ணு முன்னாடியே பண்றீங்களே, இது தவறு இல்லையா? இப்படிதான் நடக்குது குளத்தூர்ல. ஒன்று சிஎம் எங்களை ஏமாத்துறாரா, இல்லை சிஎம் மக்களை ஏமாத்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் அதிகாரிகளும் ஏமாத்துறாங்களா? எங்களுக்கு விட தெரியணும். உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.